வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். அனுமான் முக்கண் படைத்த பரம கடவுளத்திலே நிறுவத்தை கொடுத்தார். கேட்ட ஈஸ்வரன் தனது அங்கேயாகி அளவேல் மங்கைக்கு நீரும் நெருப்பும் போக பலவிதமான சீர்வரிசை 7 ரதத்திலே அனுப்பினார். வந்த வழியிலே நம்மளை போல் சீதன வருஷம் பெற்றவள் யார்? அப்படி என்ற ஆனந்தத்தோடு வந்தாள் அலமேல் மங்கை. இவளை சோதிக்கணும் என்று அவள் வரவழைத்தோம். அவள் வரும்போதே இவ்வளவு பொறுப்போடு வருகிறாள். அப்படி என்று அற்ப பொருளாகிய கருவாமலை மறைத்தேன். உடனே ஆகாத சைனத்தை கண்டால் பொருளை சோதித்தால் கருவாமலை இல்லை. காய்ந்த ஓட்டுக்கு கருவாமலை இல்லை, கணவர் திட்டுவார். அப்படி என்று ரதத்தின் மீது அனுமானை காவல் வைத்துவிட்டு கைலங்கிற்கு சென்றாள் அலமேல் மங்கை. சென்ற இடத்திலே விழுந்து விட்டது. அலமேல் மங்கை கருங்கல்லாக சொந்து விட்டாள். மீண்டும் இவளை சோதிக்க வேண்டும் என்று மார்பில் இருக்கிற மஞ்சள் மங்கலட்சுமி சிரிப்போடு எடுத்து விட்டு இன்னும் காணும். ரெடியா இருக்கு அம்மா பக்கத்துல இருக்கறேன். கொஞ்ச நேரம் நீ தான் பச நாளையற. வீட்டுக்காரரை போய் பார்க்கணும். நான் போயிட்டே இருக்கேன். நீ அது பாத்து வா. அத்தானு நீதானே அடவித்தானு நாதானே என்ன சத்தானு மரவே அத்தானு நீதானே சட்ட கொத்தானு நீதானே உன்னை சத்தானு மரவே. அம்மா நான் உள்ளார போனேன். ஆசை அத்தானு நீதானா, சட்டை கொத்தானு நீதானா, செத்தாலும் மறக்காதான். எப்போ ஒரு சட்டைக்கு கொத்தா இல்லைன்னா போட முடியுமா? அவரு சட்டை நீ கொத்தான் அப்படி ஓடி. ஆமா என்னதான் சொல்றாரா? பத்தியா தான் சொல்றாரு. சரி பாட்டு வாசிக்கிறான். அன்பு சலையே அவர்களே அம்மா என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை அவன யோக கண்ணாடா அதுக்கு தானே காட்டி இருந்தேன். அவன கலையே அழகு கலையே உன்னாரே நடிகு போல உருகிருந்தேன் கண்ணாரே. அம்மா வெள்ளிக்கிழமை அமிர்த யோகத்துல உனக்கு கல்யாணம் நடந்தது உண்மைதானே? அந்த மெழுகு எப்படி உரி விழுதோ அது மாதிரி உரி சுட்டு அந்த கல்யாணத்தை பத்தி நினைக்கிறேன். அது ஆமா வந்து ஒரு நேரம் மனசு குழம்புறப்ப அந்த போனத்தை வந்ததெல்லாம் நினைக்க சொல்லுது. அதே மாதிரி நினைக்கிறாரு. அவ்வளவு ஆசையா ஆசைன்னா உன் மேல பாட்டு வாப்பா. அன்பு சிலங்கே அழகு புன்னகை கொஞ்சி வர குறும்பு பார்வை பார்த்தவர என்ன கோல்கிரியால் வந்தாரே. பட்டு சேலை காத்தானே பருவமே கூத்தானே கட்டி கூந்தல் முடித்தவள எந்தன் காதலழகை அடைந்தவளம் அருமீகை துள்ளி வர அழகு புன்னகை கொஞ்சி வர குறும்பு பார்வை பார்த்தவர என்னை கோல்கிரியா அடைந்தவர அத்தானு நீதானே சட்டப்பட்டானு நீதானே. நானா சொல்றேன்? ஆமா நீ சொல்ல இருந்தாலும் எங்க வீட்டுக்காரரு அவ்வளவு என் மேல தெரியும். ஓ மேல வச்சிருக்க கண்ணு யார் மேல கிடையாது. சரி இருக்கட்டும். எங்க வீட்டுக்காரரு நீ போய் வீட்டுல கழிச்சுக்கார இந்த கழிச்சு நான் பார்த்துட்டு இல்லையா பாட்டு வா. இல்லை நான் நேரம் போய் நான் பார்த்து அம்மா நம்ம போய் பார்த்துட்டாயா? ஐயோ ஐயோ என் வகுத்தெல்லாம் எரியுதே. நம்ம திருப்பதி இதுல டோர் இருக்குல்ல பெரிய கதவு, அதுக்கு கை சோட்டு துறக்கால் தானே பூட்டி விட்டு அப்புறம் அந்த ஓட்டை தெரியுமில்ல? அந்த ஓட்டையால ஒரு கண்ணை அடிச்சுக்கிட்டு ஒரு கண்ணால பார்த்தேன். பெருசா இருக்காரு ஒரு பொம்பளை தூக்கி வச்சுக்கிட்டு
எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்த கனால வேற ஒரு சக்காத்தி கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. அதோட இல்ல நீ நான் போய்லாம் சொல்லல மடியில வச்சுக்கிட்டு ஆமா அவரு கொஞ்சம் இந்த புள்ள கொஞ்சம் அவரு ஆட்டை ஐயோ அது நடக்கிறது அந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. அப்படியே எந்த சக்காலத்தி எடுத்துட்டா அந்த சக்காலத்தி மயிறு ஓ மயிறு எல்லாத்தையும் நான் தான் ஏமாந்தோம்ல அவன் மயிறு அறுத்து கூட நான் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி போறேன். சீக்கிரமா பாரு அங்க பாரு நல்லா சில பேர் நீ எரியுதுன்னு சொன்னியா மெத்த விடா போச்சு. அதுக்கு மேலாம் ஊருக்கு கருப்பஞ்செருவு தான் போட்டு மேய்ஞ்சிருந்தா ஒரு ஊர் பிடிச்சி இன்னும் இந்த ஊர் பழைய காலத்து ஊர் இதெல்லாம் பிரிக்கிற வேலை இல்லை. இல்லை இன்னும் 2 வருஷம் சிங்கப்பூர்ல வந்து தான் பிரிக்கிறது. இப்பெல்லாம் பிரிக்க மாட்டேன். அதே மாதிரி மெத்த கூரோட இருக்குன்னு நீ எரியுதுன்னு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் அமைக்க மாட்டேன். வீடு எரியல சொல்ல என் வயிற்ற பத்திக்கிட்டு இருக்கேன். வயிற்ற பத்திக்கிச்சா அப்ப நீரா தண்ணி குடி போ. ஒரு வெக்கமா இல்ல மானம் இல்ல ஒரு ஆமா மடியில போய் இந்த நேரத்துல குத்திருக்காளா வெக்கமா இல்ல சக்காலத்துக்கு. அதான் நானும் கேக்குறேன். விடிஞ்சு போகுது இந்த நேரத்துக்கு அந்த நேரத்துல போய் ஏறிட்டு குத்திட்டாங்க. ஒரு நேர காலம் இல்ல நீ எந்த நேரத்தும் இதே வேலையா விடுங்க ஐயா. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு உனக்கு தெரியுமா பாப்பா? என்ன கண்ணை மூடிட்டே கட்டி நிமிட்டு ஊம்புனியா இல்ல தூங்கினான்னு காட்டப்பா. ஆமா யாரு நீ என்ன கண்ணை மூடிட்டே ஓடி ஓடி இல்லடா நீ யாரு எனக்கே புரியல. நான் தான் அதாவது நானும் எங்க வீட்டுக்காரரும் உல்லாசமா பஞ்சல தூங்கிட்டு இருந்தா அது இருக்கு. இதை மூடு பல்ப் எரியுது. உல்லாசம்னா என்ன? உல்லாசம்னா சுகமா தூங்குறது. அந்த சகத்து நான் எங்க வீட்டுக்காரன் யாருன்னு பாக்கலாம். உல்லாசம்னா என்ன பாப்பா? ஏவடியில குந்தா இந்த லட்சுமி தவிர எவ்வளவு செலுது பாத்துக்கிட்டீங்களாமா? எல்லாம் பாத்துக்கிட்டீங்கல்ல. இந்த லட்சுமியை தவிர எங்க வீட்டுக்கார மேல குந்துறது எவ்வளவு தகுதி இல்லையா? அந்த சக்காலத்தியா நானு பார்த்து வச்சு ஈந்து வச்சு மயிராத்து மயிராத்து விடுறோம். ஆமாமா ரயில்ல இங்க கிடையாது விட்டாலும் போகணும். நானும் எங்க வீட்டுக்காரரும் உள்ளவா தூங்கிட்டு இருந்தா சரி விடு. அப்ப யாரோ ஒருத்தி வந்தா அவ பாட்டு சரி நீ இப்போ ஒரு வீட்டுக்கு போற கதவு சாத்தம் என்ன பண்ணுவ? காரிக்கு பல்லு அடிப்பேன். அதுல இல்ல கதவு தட்டலாம். இல்லன்னா போன் பண்ணி உள்ளார ஏறிடுவேன். 4 பேர் போடுவேன். ஒண்ணுமே இல்ல. நான் தூங்க கலத்துல கொள்ள விட்டுட்டு போனாலும் அவ யாரு எதுவும் உனக்கு தெரியுமா? என்ன ஐயா நாய் நாய் அது மாறி துடிதுன்னு ஓடியாந்து கைய பிடிச்சிக்கிட்டான் இங்க அந்த கம்பத்திட்டு விட்டு கம்பத்தை பிடிச்சிக்கின்னு போறான். அவ யாரு எவரும் உனக்கும் தெரியல. ஐயோ கடவுளே நானா அவளா பின்னாடி போடலாம். ஐயா காளியம்மன் வந்தாய் வாடி காளி நின்று போறதே ஐயா போய் உம்மா அம்மா தேவியா கர்மோகி அவன் சொல்றானே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னா அங்க சங்க எதுவுமே கிடையாதா? இல்ல இப்ப ஏற்படுத்துறா இதுல கூட ஏரியில குள்மணி ரத்த ஓடியா இல்ல அங்க சாக்கடை ஓடாத ஓடுது. இந்த நேரத்துல போய் 7 மணி 5 ஆச்சு அங்க போய் பாட்டு வேற போட்டாங்க. சும்மா உள்ள மேடம் இவரு என்ன நீ சும்மா ஒரு ஆள் போட்டு அடிக்கிறியா? ஆமா ஒன்னு அறுக்கத்தான் அவெல்லாம் மயில இருக்கா? மயில வந்து ரயில் ஏற்றி தெரியுமில்ல? ஆனா
போறேன் ஏய், இது இதே கூட சும்மா ரயில் ரயிலுங்கள பசி ஏறி போனானா இல்லடா ரயில்னா இல்லடா நான் கருமாயத்தலாம் கடமை அதுக்கா அது ரயில் அவ்வளவு தூக்கிட்டா அதோட இல்ல இங்க சக்காத்தி இருக்காள இவன் எப்படி எங்க போனாங்க என்னடா அடி அம்மியால சாணி வச்சு அம்மியார சாணி வச்சு ஆறு வந்து மாலையிட்டாள் கொட்டுக்காளி கட்டினா வரல்லவா நீ சட்டமணி பேச நீ திட்ட இஞ்சி திட்ட பிறந்து மாரி நிக்கிற பாரு தம்பி அரிய அசாடி அரிய மங்கம்கள் அரிய, அரிய புத்தவரா அரிய, சன அரிய அரிய, ஆதி அரிய அரிய, பந்த அரிய அரிய, பாப்பா அரிய அரிய, உரால் அரிய அரிய, அரிய அரிய எங்க வீட்டு குடுகுடு பேசாம புத்தி போட்டு அரிய ஏன்டா அந்த ஆள் அடிக்க அவன் பொடாமக்கு போட்டு என்னைய பாக்குறான் இல்ல இல்ல எல்லாம் பாத்திருக்க எங்க வீட்டுக்காரரு இந்த உனக்கு போட்டு தாலி கட்டினாரு தாலி கட்டினாரு உண்மை இது தாலி கட்டுங்களா சேர்த்து வந்த தேவையில்லையா அரிய சேர்த்து வந்த தேவையில்லை போடி 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 ஜீந்திர படம் ஜீந்திர படம் ஜீந்திர படம் சேர்த்து வந்த ஊராய் இங்க வந்து ஏத்திட்டு பேசலாம் இது இங்க வா கட்டி போடு அதெல்லாம் விடுறேன். நான் சேர்ந்து வந்தேன்னா இல்ல ஓடி வந்தேன்னா கூடி வந்தான்னா இல்ல இவ்வளவு கேள்வி வந்திருக்குமா? அந்த மனுஷன் கூப்பிட்டாரு நம்ம வந்தோம். இவளுக்கு அதுல வேலை இருக்கா? ஆமா, ஆமா. இவ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? இவ சனம் என்ன, சாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவ எங்க பிறந்தா எங்க வளர்ந்தா எத்தனை செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுமா? இப்ப செய்யறது உனக்கு பின்ன பின்ன எப்பேற்பட்ட வேலை தெரியுமா? அடி அஞ்சுக்கு வர என்ன மாதிரி பாக்குற அந்த பிள்ளை உனக்கு மதிக்கிறதுக்கு கால் என்னடா இந்த பிள்ளை காலத்துக்கு நான் உட்காந்துட்டேன் அது இல்ல அது காது பாக்குறதுக்கு ஏத்துற எக்கோட இந்த சக்கால் என்ன சொன்னப்ப அதுக்கு இந்த அஞ்சு கஞ்சிக்கு அரியாப்பைய குச்சிக்கு போனியாமல என்ன சமாச்சாரம் வெஜ்ஜா இல்லாம இல்லையா இல்ல இல்ல இவ சொல்றான் அதை நீ சொல்றிய இது நெசமா இருக்குமா நீ போறத என்கிட்ட நான் சொல்லிவிட்டா போறேன் இந்த சக்கால் எப்படி விட தெரியுமா எங்க போனா வா சொல்றேன் சொல்லு அடிய தட்டுக்கு அந்த ஆளகாரர் வெட்டுக்க தட்டுக்கு அந்த ஆளகாரர் வெட்டுக்க அந்த ஆளகாரர் கொட்டுக்க 5 ரூபாய் தொட்டுக்க புளியாமர பொந்துல போன சரிக்கு சபந்தி சக்காத்தி காசி கேசி கேடி மானகட்டவள ஏண்டா எங்க போனா தாளகார பேரு கேளு அது மத்தாளக்காரங்க தாளகாரன் மத்தாளக்காரன்லாம் போட்டு அவன் கொட்டை கட்டிட்டான் அவன் சாமியார போனான் அவனெல்லாம் நம்ம சாக்கரை வேலை வச்சுக்க அவன் 9 மத்தாளக்காரன் ஏன் பேசிக்கிதுன்னு உனக்கு தெரியுமா? நீ மத்தாளக்காரன் போனியாப்ப ஏய் பேசிக்கிடுதுன்னு சொல்றாளே அது உண்மைதான். என்ன நான் சொல்றதை கேள்றேன். மத்தாளக்காரன் என்ன பண்றான், ஒரு வருஷமா எனக்கு ஓத்து வலிக்குது வாய் வலிக்குது என்னால வர முடியாது அப்படின்னு நாடகத்துக்கு வர முடியாதுன்னு ஒரு நாள் அடிச்சு பேசுறான். வாங்கிட்ட ஆமா எங்கடா இருக்கா? நான் பெரம்பலூர்ல இருக்கேன். மத்தாளுக்கு துணி வாங்கிட்டு இருக்கான் இன்னொரு ஆளு வேணும். அது போட்டு போன்ல பேசினா அது கிட்ட போய் பேசினா போன்லதான் போன்ல தானே பேசினா அது தப்பு இல்ல கிட்டக்கே போனியா இல்ல 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 அதை பேசிக்கிட்டு இருந்து இவ எங்காலையும் நான் போன்ல பேச கேட்டு இருந்தாள். அத சொல்றாள் இவ என்ன பெரிய ஆளா இருப்பாள். சரி கிட்ட போய் பேசல போன்ல தான் பேசணும் இவ எப்ப இருந்தாலும் தெரியுமா? அடி காப்பு கிட்டாலே அடி காப்பு கிட்டாலே இவனுக்கு காப்பு கிட்ட லாட்டி கால் அவனே நம்ம தட்டுக்கமா தாட்டையும் வெட்டிட்டு அங்கல போனது நாடு மாறியா ஆரம்பத்துல என்ன சொல்றாரு இந்த பாரு எங்க அம்மா போனதெல்லாம் ரைட் தான் சோடி பெஞ்சு 40,000 ஏன் ஒரு சோடி பெஞ்சுக்கு நீ போனதான் வாங்குறான் இந்த சக்கால் எப்படி விட வருவா பெஞ்சுக்கு போனங்கிறான் இல்லடா இவ எப்படி பொட்டி கடலுக்கு ஏன் பொறி உண்டாலட்டுக்க சத்துல போன சரிக்கு சபத்தி சக்காத்தி காசி கேசி கிடாடி கிடாடி எப்படி ஒரு வயசானவர் ஒன்னாட்ட வயசானவர் சைக்கிள் தள்ளிட்டு முந்திரி பாய் கிளவரி வித்துட்டு வந்தாரு. நான் என்ன பண்றது? சரி நம்ம முந்திரி பாய் நம்ம நாட்டுல கிடைக்குமா? கிடைக்காது கிழமையில தானே கிடைக்கும். ஆமா ஆமா அங்க போய் ஒரு ரூபாய்க்கு எத்தனை தான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த கேவங்கிட்டியா கேவங்கிட்ட கேட்டுட்டு இருந்தா அத போய் சொல்றாரு கேவன் ஏற்கனவே சொன்ன கேவங்கிட்ட பேசினா யாரும் சந்தேகப்பட மாட்டேன். சரி இவளுக்கு நம்மளுக்கு பேச்சு இருக்கா? இல்ல எரியறது ஈட்டா பொறிக்கிறது கொதிக்கிறது நிக்கும். இந்த சகால் பையனா குச்சிக்காரி குச்சிக்கு இங்க வந்தேன். குச்சிக்காரி குச்சிக்காரினா என்ன சொல்லுவா? ஊரில் ஏறிட்டு கூட மேல ஏறிட்டு
தேவடியால தேவடியானா தெரு தெருவா தேடியாப்பா தேடியாப்பா போய் போ அங்க போறீங்க இன்னொன்னு ஏங்கணும் இல்ல ஒரு விஷயம் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சு இல்ல அந்த தம்பி தருமம் நாய் தருமம் என்ன நாய் தருமம் நான் நியாயமா பேசுறேன் நீ பஞ்சாயத்து ராத்திரி அங்க கூட கூண்டத்திலிருந்து ஒன்ன பாத்துக்காரா இல்ல மாரிமுத்தண்ண பாத்துக்காரா இல்ல இங்க குந்திரிமலை யாரையும் பாத்துக்காரா என்ன பார்த்த கண்ணால வேற யாரையுமே பார்க்கல இப்ப அவ வந்ததா மூஞ்ச பாரு இங்க இருக்கு அங்கதானே பாருங்க பார்வபுரம் அங்க இருக்கு இந்த மனுஷன் நம்மளுக்கு தேவையா ஒரு நிமிஷம் போங்க ஆமா சோத்துல குறவா சாத்துல சாத்துல குறவா இட்லி குறவா அது குறவா இது குறவா சாம்பார்ல குறவா இட்லி குறவா ரசத்துல குறவா மோர்ல குறவா பருப்புல குறவா பொரியல்ல குறவா மஞ்சத்தூள் குறவா குறவா இல்லடா ஏதோ குறை வச்சிருக்கானே இவருக்கு அது குறல்ல அம்மா குறையில்லாத ஆசாபாசமா தெரியல இப்படி நடுராத்திரில இந்த நேரத்துல கொண்டாந்து என் வீட்டுல இந்த மனுஷன் இந்த சக்காலத்தை கொண்டாந்து ஏமா நான் கட்டின மாதிரி கட்டிட்டு குடும்பத்தை இப்படி சீரடிச்சு சனங்கள்லாம் சிரிச்சு காய் மூகிறாங்க இந்த அளவுக்கு இந்த ஆள் தானே இந்த ஆள் தானே பண்ணாரு இவருக்கு தேவையா நமக்கு தேவையா இல்ல இல்ல போடு சின்ன பொண்டாட்டியால இப்ப சின்ன பொண்டாட்டியால என்ன செஞ்சு போயிருக்கு வீர பாட்டு வர நான் இப்படி போனாரா நம்ம ஒரு பாட்டு விட்டேன் விடுவா சரி போட்டோம் நீ நில்லு நான் பார்த்து சாமி என்ன நான் கொஞ்சம் விடிச்சு போனான்னு பார்த்தா இப்படி நேரம் முடிச்சே கிளம்பிக்கிட்டேன் மாலையை போட்டுக்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல என்னது சண்டையில யாராவது தோத்தமா இருக்கா இல்ல செழிச்சமா இருக்கா அடா நீனு தொட்டு உயிரை வச்சுக்கிட்டு இருக்க நானா செத்து போவேன் சமமா இருக்கு இப்பேற்பட்ட சண்டை சமமா இருக்கு அந்த நேரத்துல ஐயா நீதான் மானம் போகுதுன்னு சொல்றேன் அதனால வனவாசமா போறேன்னு இதுவரையும் சொல்லிட்டு வந்தேன் ஆமா இப்போ போய் சொல்லு யாரை பார்த்து போய் சொல்றேன் நான் அப்படி எக்காய் வேணுனாலும் வரேன் எனக்கு என்ன போய் சொல்றேன் என் வாயில் போய் வந்திருக்கேன் இந்த வேலை வேணாம் நம்மகிட்ட போய் சொல்ற வேணாம் போய் சொல்ற வேலை நம்மகிட்ட வேணாம் அதனால அவரு போய் சாவறாரு அப்படின்னு 2 பேரும் சொல்லி அப்ப ஏதாச்சும் ஒரு நமக்கு ஏதாவது கிடைக்குமா எது வேணா தரியா எல்லாமே கவர் பண்ணியா நீ பட்டானா ஒன்னு தொட்டு தாலி கட்டினாரு பகவான் அவர் பூ மேல இடத்துல வந்து வைக்க முடியாது நாலு இடத்துல 4 பேர் 10 பேர் உட்கார முடியாது எல்லாம் இழந்து போகணும் ரேஷ்மே இப்படி